மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் மனப்பாட பகுதிகள், அதாவது 1 முதல் 5 வரை உள்ள மனப்பாட பகுதிகளை எப்படி படிக்க வேண்டும், அதனுடைய பொருள் என்ன என்பதை இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். முதலாவதாக இயல் 1 அமைந்துள்ள அன்னை மொழியே. அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. இதில் செந்தமிழே, நறுங்கனியே இவைகளெல்லாம் பண்பு தொகை. முகிழ்த்த என்பது பெயரச்சம். இந்த கன்னிக்குமரி இது உருவகங்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாடலுடைய பொருள்: தாய்மொழியே, அழகாய் அமைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, குமரி கண்டத்தில் கடல் கொண்ட நாட்டில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே. 2வது பாடல்: தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, என்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நறுங்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே. அதாவது, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெருமைக்கு உரியவளே, 10 பாட்டே, இனிமையான 8 தொகையே, 10 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைபணிந்து வாழ்த்துகிறேன் என்று இந்த பாடலை ஆசிரியர் முடிக்கிறார். அடுத்தது முல்லைப்பாட்டு. முதலில் படிக்கிறேன், கவனியுங்கள். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி, ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல், நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய, கொடுங்கோர் கோவலர் பின் நின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். நப்புதனார் இந்த பாடலை இயற்றியுள்ளார். அதாவது, சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளம் கன்றின் துயர நிலையை கண்டு இடைமகள், அதாவது அந்த ஆயருடைய அந்த மகள், குளிர் தாங்காது கைகளை கட்டியபடி நின்றவள், வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர், அதாவது என்னுடைய பெற்றோர், பின்னின்று ஓட்டி வர, அதாவது உன்னுடைய பெற்றோர் இப்போது வந்து விடுவர் உன் தாய்மார் என்று கூறியது நல்ல சொல் என கொண்டு முது பெண்கள் தலைவியிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று கூறினர். அதாவது, இந்த ஆயர் மகள் அந்த துயரத்துடன் இருக்கக்கூடிய அந்த கன்றுக்குட்டிக்கிட்ட, இன்னும் சில நேரங்களில் உன்னுடைய பெற்றோர்களை என்னுடைய பெற்றோர்கள் அழைத்து கொண்டு வந்து விடுவார்கள், நீ கலங்காது இரு என்று அந்த சொன்ன வார்த்தை அங்கு அருகில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல சொல்லாக கேட்டது என்று கூறினர். அடுத்தது இயல் 3 அமைந்துள்ள காசி காண்ட பகுதி. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துர நோக்கல் வருக என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல், போமெனில் பின் செல்வதாதல், பரிந்து நன் முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே என்று அதிவீரராம பாண்டியர் என்ன சொல்றாருன்னா, விருந்தினராக ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல் வேண்டும், நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல் வேண்டும், முக மலர்ச்சியுடன் விருந்தினரை நோக்குதல், வீட்டிற்குள் வருக என வரவேற்றல், விருந்தினர் எதிரில் நின்று உபசரித்தல், அவர் மனம் மகிழும்படி பேசுதல், விருந்தினர் அருகிலேயே அமர்ந்து இருத்தல், அவர் விடை பெற்று செல்லும் போது வாயில் வரை பின் தொடர்ந்து செல்லல், விருந்தினரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல், இவைகளெல்லாம் இந்த பாடலுடைய பொருள். அடுத்தது இயல் 4 அமைந்துள்ள பெருமாள்
திருமொழி. இது எளிமையான பாடல். இதை கண்டிப்பாக அனைவரும் படித்திருப்பீர்கள். குலசேகர ஆழ்வார் இயற்றியது. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவு கோட்டம்மா நீ ஆளா உணதரலே பார்ப்பன் அடியேனே. குலசேகர ஆழ்வார். இதில் இருக்கக்கூடிய ஆச்சரிய குறி, அதன் பிறகு முற்றுப்புள்ளி, மெய் எழுத்துக்களை மிக சரியாக இட்டு எழுதுங்கள் மாணவ செல்வங்களே. மீளா துயர்தரினும் என்பதையும் மிக சரியாக எழுதுங்கள். முழு மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். சொற்களை, வார்த்தைகளை இரண்டாக பிரிக்காதீர்கள். புன்னை கத்தியால் அறுத்து சுட்டாலும் மருத்துவர் மீது நன்மைக்கே என்று உணர்ந்து நோயாளி அவரை நேசிப்பர். விளையாட்டால் நீங்காத துன்பத்தை தந்தாலும் வித்துவக்கூட்டில் எழுந்தருளி இருக்கும் அன்னையே, நான் உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கின்றேன் என்று குலசேகர ஆழ்வார் கூறுகிறார். அடுத்தது இயல் 5 அமைந்துள்ள நீதி வெண்பா. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்குள் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. காப்பா செய்குத்தம்பி பாவலர் இந்த பாடலை இயற்றியுள்ளார். அதாவது கருணையை அதிகரிக்கச் செய்து அறிவை சீராக்கி மயக்கத்தை நீக்கி, அதான் மதிக்கும் தெருள் என்று சொன்னால் தெளிவை, போற்றும் அறிவுக்கு தெளிவை தருவதும், ஆவிக்கு என்று சொன்னால் உயிருக்கு உற்ற துணையாய் இன்பம் பொருத்துவதும், அதாவது மகிழ்ச்சியை சேர்ப்பதும் கல்வி என்றே போற்றுக. கல்வியை போற்ற வேண்டும். அதனை எதற்காக போற்ற வேண்டும் என்றால், எவ்வாறு போற்ற வேண்டும் என்று சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் கூறுகிறார். சதாவதானி என்று சொன்னால் ஒரே நேரத்தில் 100 செயல்களை சில மணி நேரங்களில் நினைவாக வைத்து சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் என்று நாம் படித்திருப்போம். அதாவது சதம் என்று சொன்னால் 100 என்று பொருள் உண்டு. அதாவது ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண் அறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம். இதனை 2 மதிப்பெண் வினாவில் கேட்பார்கள். சதாவதானி என்று அழைக்கக்கூடிய புலவர் யார் என்றும் இதனை கேட்பார்கள். ஆகவே மாணவ செல்வங்கள், மனப்பாட பகுதிகளை ஏற்கனவே படித்திருந்தாலும் மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தி உங்களை நீங்கள் தேர்வுக்கு ஆயத்தமாகும்படி உங்களை அன்போடு கேட்டு அனைவரையும் வாழ்த்துகிறேன். அடுத்தது இயல் 5 அமைந்துள்ள திருவிளையாடல் புராணம். புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனார்க்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க எனப் பரவி தாழ்ந்தான் நுண்ணிய கேள்வியோரும் மன்னனி நுவன்ற சொல்லால் தன்னிய அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது என்ன. பரஞ்சோதி முனிவர். அதாவது புண்ணிய வடிவான புலவர்கள் நான் இப்பொழுது இடைக்காடனாருக்கு செய்த குற்றத்தை எல்லாம் பொறுத்து கொள்க என பணிந்து வணங்குகிறான். நுட்பமான கேள்வி அறிவை உடைய புலவர்களும், மன்னா நீ கூறிய சொல்லால் குளிர்ந்த அமுதால் எங்களுடைய சினமான தீ தணிந்தது என்றனர். அங்கே இருக்கக்கூடிய அனைத்து புலவர்களும் வந்து விட்டார்கள். அனைத்து மன்னர்களும் மன்னா நீ கூறிய அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால் எங்கள் சினம் தீ தணிந்தது என்று அங்கே இருக்கக்கூடிய புலவர்கள் எல்லாம் மன்னனிடத்திலே முறையிடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. நாடாளும் மன்னனாக இருந்தாலும் தவறு செய்தால் ஏடாலும் புலவர்களிடம் பணிந்துதான் போக வேண்டும் என்று உணர்த்தக்கூடிய இந்த பாடல் மீண்டும் ஒரு முறை, புண்ணிய புலவீர்யான் இப்பொழுது இடைக்காடனார்க்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவித்தாழ்ந்தான் நுண்ணிய கேள்வியோரும் மன்னனி நுவன்ற சொல்லால் தன்னிய அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது என்ன. ஆகவே மாணவ செல்வங்கள், மனப்பாட பகுதிகளை நன்கு படித்து தெளிவாக எழுதுங்கள், பிழை இல்லாமல் எழுதுங்கள்.
மனப்பாட பகுதி புத்தகத்தில் எப்படி இருக்கிறதோ அதன்படியே எழுதி அனைவரும் முழு மதிப்பெண்களை பெற வாழ்த்துகிறேன். நன்றி.